இங்க ஒரு குடும்பம் காட்டுக்கு நடுவுல இருக்கிற கோயிலுக்கு கெடா வெட்டலான்னு வந்திருப்பாங்க. அந்த ஆட்டை ஒரே வெட்டுல 2 துண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கத்திய ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்க சுத்தி நின்னுட்டு இருந்தவங்கலாம் ஆட்டை உயிரோட சாப்பிடுற மாதிரி பார்த்துட்டு இருக்க, அந்த ஆடோ தலையை ஆட்டவே ஆட்டாது. அவங்களும் பூசாரி கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்க, பூசாரியும் ஒரு பூஜையை போட்டு தண்ணி தெளிக்க அந்த ஆடு அப்பயும் தலையாட்டாது. சுத்தி இருக்கவங்களாம் அடப்போங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துற, பூசாரியும் வேற வழி இல்லாம இன்னொரு பூஜையை போட்டு சுத்தி இருக்கவங்களாம் மேல அடிங்கடான்னு சொல்ல, அந்த ஆடோ தலையாடணும்னா சரக்குக்கு சைடிஸ் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு தலையை ஆட்டவே ஆட்டாது. சுத்தி இருக்கிறவங்களாம் அடப்போங்கடான்னு உட்காந்துற, பூசாரியோ சரி இந்த தண்ணி வேணாம், அருவிக்கு நடுவுல போய் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போய் சில் தண்ணியா எடுத்துட்டு வந்து அந்த ஆட்டுக்கு தலையில தெளிச்சா அப்பயும் அந்த ஆடு தலையாட்டாது. அதை பார்த்து சுத்தி இருக்கிறவனுங்களுக்கு அடப்போடா சைடு ஊசு போச்சுன்னு எல்லாரும் படுக்கவே ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தவன் தண்ணியில தான் பிரச்சனை இருக்குன்னு கத்த, பூசாரியே கடுப்பாயிடுவாரு. சரி தண்ணியில தான் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகத்துல ஒரு கோழி தலையில தண்ணியை ஊத்த அந்த கோழி தலையை நல்லாவே ஆட்டும். அந்த தண்ணியை அப்படியே ஆட்டு தலையில ஊத்த ஆடோ உங்களுக்கு தலையாட ஆட்டணும்னு சொல்லிட்டு யூரினே போயிடும். கடைசியில் அவனுங்களுக்கு மிஞ்சது யூரின் மட்டும்தான்.